ராஜகமங்கலம் அருகே டாக்டர் வீட்டில் 6 பவுன் நகை திருடி 2 பெண்கள் கைது. கொண்டிருப்பது C4 தமிழ் சேனல். கன்னியாகுமரி மாவட்டம் ராஜகமங்கலம் அருகே உள்ள தமத்துக்கோண பகுதியை சேர்ந்தவர் பகவத். டாக்டரான இவர் அரசு மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி வருகிறார். இவரது மாமியார் லலிதாபாய், வயது 74. இவர் உடல்நலக் குறைவால் வீட்டிலேயே இருந்து வருகிறார். எனவே அவரை பராமரிப்பதற்காக உண்ணாமலை கடை பகுதியை சேர்ந்த சுசிலா, வயது 54 என்பவரை அவர் பணியில் அமர்த்தியிருந்தார். சுசிலா தினமும் காலையில் டாக்டர் வீட்டுக்கு வந்துவிட்டு மாலை வீடு திரும்பி விடுவார். இதேபோல் நேற்று சுசிலா வழக்கம் போல் வேலைக்கு வந்துவிட்டு மாலை வீட்டுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இதனிடையே லலிதாபாயின் கழுத்தில் அணிந்திருந்த 6 பவுன் நகை மாயமாகி இருப்பதை பார்த்த டாக்டர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். அதனை அவர் வீடு முழுவதும் தேடியும் கிடைக்கவில்லை. பின்னர் இது குறித்து அவர் ராஜகமங்கலம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்து அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். அப்பொழுது போலீசாருக்கு லலிதாபாயை பராமரிக்கும் பணியில் இருந்த சுசிலா நகையை எடுத்து சென்றிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. பின்னர் போலீசார் அவரது வீட்டிற்கு சென்று சுசிலாவை விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதனால் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினார். அப்பொழுது நகையை திருடியது அவர்தான் என தெரிய வந்தது. மேலும் அவர் நகையை விற்பதற்காக மீனச்சல் பகுதியை சாந்தி, வயது 51 என்பவரிடம் கொடுத்ததாக கூறியுள்ளார். பின்னர் போலீசார் சாந்தியை பிடித்து விசாரித்த போது அவரிடம் நகை இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரிடமிருந்த நகையை கைப்பற்றிய போலீசார் சுசிலா மற்றும் சாந்தியை கைது செய்தனர். கொண்டிருப்பது C4 தமிழ் சேனல். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.